ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநிலை நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் காலை பொழுதிலே அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாகவே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன். நீங்களும் உங்கள் அருகில் உள்ளவர்களை பார்த்து உங்கள் கரங்களை கொடுத்து உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி வாழ்த்துங்கள். ஒருவர் பார்த்து கரங்களை கொடுத்து வாழ்த்துங்கள். நன்றி. கடந்த வாரங்களாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையை குறித்தும் பகிரங்க வருகையை குறித்தும் 7 வருட உபத்திரவ காலங்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டு வர கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு அனுக்கிரகத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்றும் கூட மத்தேயு 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 33வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33வது வசனம், செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ள ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இந்த சம்பவம் நமக்கு சிறு வயதிலிருந்தே நாம் கற்றுக்கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக இருந்தாலும் கூட, கடந்த ஆண்டு கூட எங்களுடைய 5வது ஆண்டு நிறைவு விழாவிலே அன்பு பிள்ளைகள் இதை நாடகமாக கூட நடித்து நமக்கு காண்பித்தார்கள். வெள்ளாடுகளை ஆண்டவர் எங்கே நிறுத்துவாராம்? வெள்ளாடுகள் சொல்லுங்க சரி, இடது பக்கத்திலும், செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலும் ஆண்டவர் நிறுத்துவார். இந்த வெள்ள ஆடு செம்மறி ஆடு என்பது எதனை குறித்து நிற்கிறது? இந்த வலது பக்கத்தில் செம்மறி ஆடும் இடது பக்கத்தில் வெள்ளாடும் எப்பொழுது எங்கே நிறுத்தப்படும் என்ற தகவலை நாம் அறிந்து கொள்வோமானால் இதனுடைய கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள நமக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இது எப்பொழுது இந்த சம்பவம் நடைபெறும் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொண்டு வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளுடைய குணாதிசயங்களை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு இந்த மதிய வேளையிலே நானும் நீங்களும் எப்பேற்பட்ட ஆடுகளாய் தேவ சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து, செம்மறி ஆடுகளாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஆண்டவருக்கு இன்னும் நன்றியை சொல்லிக் கொண்டும், வெள்ளாடுகளாய் ஒருவேளை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் செம்மறி ஆடுகளாய் வாழ தேவனுடைய வலது பக்கத்திலே நிறுத்தப்பட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பிரசங்கத்தின் முடிவிலே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடும். அதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஆகவே அப்படியானால் இந்த சம்பவத்தினுடைய ஆரம்பம் இது எங்கே நடக்கிறது என்பதை குறித்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது எப்பொழுது நடைபெறுகின்றது? வெள்ள ஆட்டை இடது பக்கத்திலும் செம்மறி ஆட்டை வலது பக்கத்திலும் எப்பொழுது ஆண்டவர் நிறுத்த போகிறார்? அதுக்குள்ளே நாங்களும் இருப்போமா? இதற்கு நாங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறோமா என்ற காரியத்தை பார்க்க வேண்டுமானால் இதே அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது வேதம் தெளிவாக நம்மோடு பேசுகிற காரியங்கள் 31வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது ஆவியானவர் நமக்கு தெளிவாக அநேக காரியங்கள் எழுதி வைத்துள்ளார். பிரியமானவர்களே, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் தன்னுடைய மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது, சகல பரிசுத்தமான தூதரோடும் கூட வருகிற பொழுது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தன்னுடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார்.
என்று இங்கே வாசிக்கிற பொழுது பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எவ்வாறாக இருக்கு என்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக அவர் வருவார், அதுதான் ரகசிய வருகை, அதிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு காரியத்தினை கடந்த வாரங்களாய் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் மத்திய வானத்திலே வருகிற பொழுது அந்த ரகசிய வருகையில நானும் நீங்களும் அவரை சந்திக்க எதிர்கொண்டு போவோம் என்ற காரியத்தினை தெசலோனிக்கர்களின் நிருபத்திலே பவுலடியா சொன்ன விடயத்தை நாம் கற்றுள்ளோம். அந்த வகையில் உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக சபை, மணவாட்டியாகிய சபை மணவாளனை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போய்விடும் என்ற காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு குறித்துள்ளார் என்பதை 24வது அதிகாரத்தின் மத்தேயுவிலே நாம் கடந்த வாரங்களிலே கற்றுக்கொண்டோம். அப்படியானால் இது ஒரு நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக, நியாயம் தீர்க்கப்படுகிற ஒரு காரியமாக பூ உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்பட்டு செம்மறியாடுகளை வலதுபுறத்திலும் வெள்ளாடுகளை இடதுபுறத்திலும் நிறுத்தப்படுகிறதான ஒரு சம்பவத்தினை இங்கே வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையின் போது சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு விடும். அதன் பின்பதாக 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து உலகத்தினை ஆட்டி படைப்பான். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்ற காலங்கள் நடைபெறும் என்ற காரியத்தினை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியானால் இந்த வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் சம்பந்தம் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோமானால் நமக்கு இல்லை என்ற ஒரு நல்ல செய்தியை முதலாவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நான் போய்விடுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் முதலாவது உங்களுக்குள்ளே சொல்ல வேண்டும், நான் செம்மறியாடும் அல்ல, நான் வெள்ளாட்டுக்குள்ளும் இல்லை. அல்லேலூயா. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் சில நேரங்களில் அந்த ரகசிய வருகையிலே நானும் நீங்களும் செல்ல முடியாமல் கைவிடப்பட்டவர்களாய் இருந்திருப்போமானால், இருப்போம் என்ற உணர்வு இப்பொழுது நமக்கு இருக்குமானால், இதற்கு நேராக நம்முடைய அவதானங்களை நாம் திருப்பிக் கொள்ளத்தான் வேண்டும். யாராவது இருக்கிறீர்கள் அப்படி உணர்வோடு? இல்லை, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக, எப்படியாவது ரகசிய வருகையிலே போய் சேர்ந்துருவேன் என்ற உணர்வு தான் நமக்கு இருக்கிறது. ஆமென். என்ன போக மாட்டீங்களா? ஆமென். அப்படியானால் ரகசிய வருகையிலே போய்விடுவோம். மிகுதியாக கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும் என்றால், அந்த கிறிஸ்துவனுடைய அந்த கொடிய மிருகத்தினுடைய இலக்கம் பதிக்கப்படாமல், 666 என்ற இலக்கம் பதிக்கப்படாமல், அந்த 7 ஆண்டுகளும் தங்களை ஒருவேளை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு, தங்களை பக்திக்கேற்றவர்களாய் காத்துக்கொண்டு, கரைவிடாதபடி அந்த கொடூரமான உபத்திரவ காலத்துக்குள்ள தப்பி பிழைத்தவர்கள் ஆங்காங்கே இருப்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் சுவிசேஷ புஸ்தகத்திலே, அந்த புஸ்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே ஆவியானவர் தெளிவாக நமக்கு எழுதி வைத்துள்ளார். இருப்பார்கள். மிருகத்தினுடைய முத்திரை தரிக்காமல் இந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலத்துக்குள்ளே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கே செய்தி என்ன? இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. 31ஆம் வசனத்திலே, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல வீற்றிருப்பார். 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் முடிந்த பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை நிறுவ முன்பதாக அவர் ஆடுகளை ஒரு இடத்திலிருந்து இன்னும் இடம், வசனம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள். வருகிற 32ஆம் வசனம், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எப்பொழுது? 2வது பகிரங்க வருகையின் போது. 2வது பகிரங்க வருகையின் போது சிங்காசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை நிறுவ முன்பதாக எல்லா ஜனங்களும், 7 ஆண்டுகள் தப்பி பிழைத்தவர்கள், 7 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், இந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே இருந்த ஜூதர்கள், கிறிஸ்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாரும்
கூட்டி சேர்க்கப்பட போகிறதான ஒரு காட்சி இங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த சம்பவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகையின் போது அவருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக நடக்கிற நியாய தீர்ப்பு என்று நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வெளிப்படுத்தல் 19:20 சொல்லப்படுகிறதான அந்த நியாய தீர்ப்பு அல்ல இந்த நியாய தீர்ப்பு. அது வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டிலிருந்து நியாயம் தீர்க்க போகிற அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நடக்க போறதான காரியம் என்பதனையும் நாங்கள் ஞாபகத்தில் முதலாவது வைத்துக் கொள்வோம். முதலாவது, ரகசிய வருகையில சபை எடுத்துக் கொள்ளப்பட்டுவிடும். தொடர்ந்து 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம். அதன் முன்பதாக 1000 ஆண்டுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்ய போகிறதான 1000 ஆண்டுகளுடைய ஆட்சிக்கு முன்பதாக நடக்க போகிற இந்த சம்பவத்தில் இருந்து இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பேசுவாராக. ஆமென். நாம் ரகசிய வருகையில சென்று விடுவோம். ஆனால் 7 ஆண்டுகள் உபத்திரவ காலத்துக்கு கைவிடப்பட்டவர்களாய் ஒருவேளை இருப்போமானால் அவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் கர்த்தருடைய வார்த்தை அறிந்து கொள்வதில் நமக்கு எந்த விதமான குறைவும் வரப்போகிறது இல்லை. ஆமென், ஆமென். அந்த செம்மறியாடுகளை போன்றவர்களாய், வெள்ளாடுகளை போன்றவர்களாய் ஒருவேளை இன்றைக்கும் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த சுபாவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவற்றை சற்று கொஞ்சம் அப்புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு செம்மறியாட்டினுடைய சுபாவம் உடையவர்களாய் வாழ பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பெரிய ஒரு அனுக்கிரகத்தை நமக்கு உண்டாக்குவாராக. ஆகவே ஆடுகள் என்று குறிப்பிடப்படுகிற பொழுது அநேக இடங்களிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை, ஜனங்களை ஆண்டுகளாக சித்தரித்து காண்பிக்கப்படுகிற இடங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம். உதாரணமாக ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே நமக்கு ஒரு பெரிய காரியத்தினை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 53 அதிகாரம் 6 வசனத்தை வாசியுங்கள். நாம் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து. இதை போல வழி தப்பி திரிந்தோமா? ஆடுகளை அப்ப நாம் எல்லாம் யாரு? ஆடுகள். ஆடுகளை போல ஆடுகள். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் மேல விழப்பண்ணினபடியினால அவருக்கு ஒரு பலத்த கரகோஷங்களை தட்டுவோமாக. அப்ப நாம் எல்லாம் யாரு பிரியமானவர்களே? நீங்க எல்லாம் யாரு? ஆடுகள். எப்பேண்டிப்பட்ட ஆடுகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? வழி தப்பி திரிந்த ஆடுகள். எந்த வழியில நமக்கு போறேன்னு தெரியாது. ஆகவே எங்க போறேன்னு தெரியாம இருந்தபடியினால எல்லா இடமும் தெரிந்து கொண்டிருந்தோம். மனது நினைக்கிற இடத்துல போய்கொண்டிருந்தோம். போவோம், மனது சொல்லும் நில் என்று நிற்போம், திரும்ப என்று சொல்லும் திரும்பி போவோம், போய்கொண்டிருப்போம், நிற்போம், திரும்பி போவோம். நாம் வழி தப்பி எந்த வழியில போறேன்னு தெரியாம தடுமாறி எங்க போறேன்னு தெரியாம அலைந்த ஒரு கூட்டம் தான் நானும் நீங்களும். அல்லேலூயா. இந்த வானத்தையும் பூமியையும் மண்ட சுராசனங்களையும் படைத்த தெய்வத்தை தெய்வம் என்று அறிந்து கொள்ளாமல் சிருஷ்டியாகிய தெய்வத்தின் மூலமாக படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பினை தொழுது கொண்டு எது எல்லாம் நம்முடைய பார்வைக்கு தெய்வங்களாய் தெரிந்ததோ அவையெல்லாம் விழுந்து வணங்கினோம். இந்த முழு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியனை விழுந்து வணங்கினோம், தண்ணியை வணங்கினோம். அங்கே பார்க்கிற பொழுது பழைய பாபிலோன் கலாச்சாரத்துக்குள்ள போய் பார்க்கிற பொழுது, மெசொப்பொத்தேமியா நாகரிகத்துக்குள்ள பார்க்கிற பொழுது வண்டு, பார்வோனுடைய ஆட்சி கால எகிப்துல வண்டு, தேன், தவளை, அநேக மிருகங்கள் தெய்வங்களா இருந்தது. அதுபோல நானும் நீங்களும் வழி தப்பி திரிந்தோம். வேதம் சொல்லுகிறது வழி தப்பி திரிந்தது மாத்திரமல்ல, அவனவன் தந்தன், சொல்லுங்களேன், அவனவன் தந்தன் வழிகளில போனோம். எனக்கு ஒரு வழி, பிரிஸ்காவுக்கு ஒரு வழி,
அபிகாக்கு ஒரு வழி, ஷெகினாக்கு ஒரு வழி, தெபிக்கு ஒரு வழி, எல்லாரும் தன் தன் வழியில எது நமக்கு இஷ்டம் என்று தோன்றதோ அதுதான் சரி. எதை நாங்க செய்ய நினைக்கிறோமோ அதுதான் சரி. வழி தப்பி திரிந்தது மாத்திரமல்ல, நமக்கென்று வழிகளை உருவாக்கி கொண்டோம். நான் போறதுதான் சரி. உனக்கு பூனை தெய்வமா, எனக்கு மாடு தெய்வம். உனக்கு மாடு தெய்வமா, எனக்கு கழுத தெய்வம். எனக்கு கழுத தெய்வமா, அதை விட பெரிய யானை எனக்கு தெய்வம். உனக்கு யானை தெய்வமா, எனக்கு குரங்கு தெய்வம் என்று சொல்லி அவனவன் சொல்லுங்க, அவனவனுடைய வழிகளின்படி நடந்தோம். பாருங்க நம்முடைய வாழ்க்கையை சற்று. அவனவனுடைய வழி, அவனுக்கு ஒரு வழி. அதுதான் ஐயா 30 முக்கோடி தெய்வங்கள். அவனவன் தந்தன் வழி. நான் இந்த ஜாதி நீ வரக்கூடாது, நான் அந்த ஜாதி நீ வரக்கூடாது. வீட்டுக்கு ஒரு தெய்வம், நாட்டுக்கு ஒரு தெய்வம், கிராமத்துக்கு ஒரு தெய்வம், எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம். இலங்கை எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆசிய நாட்டை நம்மை போல ஒரு சாமி இருக்கும். ஆப்பிரிக்காவுக்கு போனா எல்லா சாமியும் கருப்பா இருக்கும். சைனாக்கு போனா எல்லா சாமியும் சைனா முகத்தோடு இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கலர் சாமி. அவன் தந்தன் வழியில போனான். சைனாவில் நம்முடைய சாமியை பார்க்க முடியாது. அமெரிக்காவில் போய் நம்முடைய சாமியை தேட முடியாது. அமெரிக்காவில் போய் ஆப்பிரிக்கன் இங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அவன் சாமியை தேட முடியாது. அவன் தந்தன் வழியில போனான். அவன் தந்தன் வழியில போனான். ஆனால் ஆண்டவரோ நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் எல்லாருடைய தப்பிதங்களையும் அவர் மேல விழ பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் மேல விழ பண்ண. இன்றைக்கு மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்துராவிட்டால் இந்த உலகத்துல எத்தனை சாமிகள் இன்னும் பெருகி இருப்பார்கள். யோசித்து பாருங்கள். தேவ கிருபையினால தெய்வம் தன்னை வெளிப்படுத்தும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தபடியினால் தப்பி பிழைத்து வாழுகிற ஒரு பெரிய கிருபையை நானும் நீங்களும் பெற்றுவிட்டோம். இல்லாவிட்டால் நான் எந்த இடத்தில் இருந்திருப்பேன் என்று நமக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் எந்தெந்த இடத்தில் இருப்பீர்கள் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவன் தன் வழிகளில் நடந்திருப்போம். யாரையும் குற்றப்படுத்த முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்போ நாங்கள் எப்படி தெரிந்தாங்களாம்? வழி தப்பி போன ஆடு. வழி தப்பி போன ஆடாகி என்னையும் உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழி தவறி போகாதபடி நல்ல வழியில நடத்தும்படியாய் அவர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பாரானால் அவர் நம் மேல வைத்த கிருபை பெரியது. அவருடைய இரக்கங்கள் பெரியவைகள். பிரியமானவர்களே, இதை 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே பேதுரு சில காரியத்தினை இன்னும் நமக்கு தெளிவாக சில காரியங்களை சொல்ல வருகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். சிதறுண்டு போன ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பனும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். அம்மா, எல்லாரும் சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். எங்க போறதுன்னு நமக்கு தெரியாது, என்ன செய்வது என்று நமக்கு தெரியாது, இனி என்ன நடக்க போற என்று கூட நமக்கு தெரியாது. சிதறுண்டு போயிருந்தோம், பரதேசியா இருந்தோம், அகதிகளாய் திரிந்தோம், என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தோம். சிதறுண்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாராம்? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணியான விடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்த்துக் கொள்ளும்படியாக ஒரு நல்ல மேய்ப்பராக அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் சிதறுண்ட ஆடுகளைப் போல, அவன் தந்தன் வழியில் நடந்த ஆடுகளைப் போல, எங்க போவன்னு தெரியாமல் தெரிந்த ஆடுகளைப் போல வாழ்ந்த எங்களை நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு கண்காணியாக இருந்த, சிதறுண்டு போகாமல் அலைந்து தெரியாமல்
சரியான பாதைகள் நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தவரினால் இன்றைக்கு அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுள்ளோமானால் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நமக்கு பாராட்டின இரக்கங்கள் பெரியவைகள். ஆனால் சில நேரங்களிலே நல்ல ஆடுகளாய் அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே பல தடவைகளில் செம்மறி ஆடுகளுடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகிறது. வெள்ளாட்டினுடைய குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. அப்படியானால் இந்த செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் இடையே இருக்கிறதான 2 அல்லது 3 காரணங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டு, நான் எந்த ஆட்டினுடைய சொந்தக்காரனா இருக்கிறேன் அல்லது எந்த ஆட்டை போல வாழுகிறேன், செம்மறியாடா வெள்ளாடா என்று சொல்லி பார்த்து நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ள வர கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது, ஒரு செம்மறி ஆட்டையும் வெள்ளாட்டையும் வேறு பிரிக்கிற சுபாவங்களில முதலாவது சுபாவம், இந்த செம்மறி ஆடு என்ன செய்யுமாம், தனித்து வாழும்படியாக அது வாழ்வது கடினமா. அதுக்கு ஒரு மேய்ப்பன் கட்டாயமாக செம்மறி ஆட்டுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள். யாரு வேணுமா? ஒரு செம்மறி ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம். ஒரு செம்மறி ஆடு நிச்சயமாகவே ஒரு மேய்ப்பனோடு தான் வாழ வேண்டும். அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூ உலகத்தில் அவர் பிறந்த பொழுது முதலாக இயேசு பிறந்தார் என்ற செய்தியை யாருக்கு சொன்னார்கள்? மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த பூ உலகத்துக்கு பிறந்தபடியினால் உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்த்து கிருபாதார பலியாக போற ஆடாக பிறந்தபடியினால் அந்த ஆட்டினுடைய பிறப்பின் செய்தி மேய்ப்பர்களுக்கு கொண்டே சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. வெள்ளாட்டினுடைய சுபாவம் எப்படி என்றால் அது தானாகவே செயல்படக்கூடிய ஒரு மிருகம். ஆனால் செம்மறியாடு தானாக தனித்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாத சுபாவம் உடையது. இந்த கூட நீங்க பல இடங்களிலே பார்க்கலாம். ஏதாவது ஒன்றாய் ஒருமித்து ஏதாவது தீர்மானங்கள் எடுத்து ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஒரு பாடசாலைகளாக இருக்கட்டும், சபைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு குடும்பமாக தீர்மானித்து காரியங்களை செய்கிற பொழுது ஏதாவது ஒரு செம்மறியாடு இருந்து சொல்லும், வேணா இது வேணா, இது எனக்கு வேணா. யாராவது இருக்கிறீங்களா? குழப்பிக்கொண்டே இருக்கும். ஏன்? ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்க விருப்பம் இல்லை, ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருந்து மேய விருப்பம் இல்லை. தானா ஏதாவது மேயணும், தானா ஏதாவது போகணும், தானா ஏதாவது செய்யணும் என்று சொல்லி அலைகிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையின் போது வலது பக்கத்தில் நிற்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சிலரை அப்போஸ்தலராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை போதகராக ஆண்டவரை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதை சற்று வைத்துவிட்டு அநேகர் என்ன சொல்லுவார்கள், தாங்களாகவே தங்களை மேய்ப்பர்களாக, தாங்களாகவே தங்களை பாஸ்டராக, தாங்களாகவே தங்களை தீர்க்கதரிசிகளாக ஆக்கி கொண்டவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. அவர்களுக்கெல்லாம் ஒரு திருச்சபைகளை சேர்ந்து இருந்து கற்றுக்கொண்டு வளர்ந்து சபையோடு ஒன்றித்து ஒரு மேய்ப்பனோடு ஒன்றித்து நடக்க விருப்பம் இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும் என்று வாழுகிற ஒரு கூட்டம். இந்த வெள்ளாடு அப்படித்தான். நீங்கள் இந்த ஆடுகளை பார்க்க முடியும், செம்மறி ஆடுகளை பார்ப்பீர்களானால் அழகாக கூட்டம் கூட்டமாக அங்கே பச்சை பசையில் என்று காட்சியளிக்கிற அநேக மலைகளில் மேய்ந்து கொண்டே இருக்கும் கூட்டம் கூட்டமாக. ஆனா செம்மறி ஆடுக்கு அந்த கூட்டத்தோடு இருந்து வாழ விருப்பம் வராது. ஏதாவது ஒரு குறையை சொல்லி, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி எப்படியாவது கூட்டத்தை விட்டு ஓடும்படியாகவே இந்த வெள்ளாடு செயல்படும் என்றதை கூகுளே மடிச்சு பார்த்த உண்மைதான். சுரேசுமனை காரியங்களை கற்றுக் கொடுத்தார், இன்னும் அநேக காரியங்களை தேடி பார்த்து அதுதான் உண்மையாகவே இருக்கிறது. கூட்டத்தோட ஒத்து போகிற தன்மை இல்லாத ஆடு என்ன ஆடு? நீங்க எந்த ஆடு?
ஒரு தலைவனோட ஒத்து போகக்கூடியது. ஒரு மேய்ப்பனோட, செம்மறியாட்டுக்கு ஒரு மேய்ப்பன் அவசியம். மேய்ப்பன் இல்லாம செம்மறியாடா செயற்படவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பனாக இருப்பது மாத்திரம், நல்ல மேய்ப்பனாக இருந்து சபையை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பனை ஆண்டவரையே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது வேதம் சொல்லுகிறது. மேய்ப்பர்களாகி நமக்கும் இன்னும் ஒரு மேய்ப்பர் நமக்கு மேலே இருக்கிறார்கள், இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நியதி. நான் பாஸ்டர் என்றபடியினால நான் நினைக்கிறத கண்ட வாட்டுக்கு செய்து கொண்டு போக முடியாது. எனக்கு மேலேயும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். எனக்கு வேதத்தில் விளங்காத காரியத்தை சொல்லித் தருவார். எப்படி சபையை நடத்த வேண்டும், எப்படி சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் என்னென்ன காலப்போது எப்படி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை மேய்க்கிறதுக்கும் ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் எனக்கும். ஆகவே செம்மறியாடுகளாய் நாங்கள் வாழ வேண்டுமானால், செம்மறியாடுகள் என்ற குணாதிசயத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் ஒரு மேய்ப்பன் அவசியம். ஒரு வீட்டுக்கு ஒரு தகப்பன் அவசியம். ஒரு கிராமத்துக்கு ஒரு ஜிஎஸ் அவசியம். ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி அவசியம். எல்லாவற்றுக்கும் எல்லாரும் ஜனாதிபதியாக ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிறவர்கள் வீட்டை மேய்க்க வழிகிட்டு அந்த வீடு உருப்படவே மாட்டுது. ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றுக்கும் ஒரு நியதியை ஏற்படுத்தி அழகாக ஒரு கட்டமைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதத்தில் நாம் அநேக இடங்களில் காணக்கூடும் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் எப்பேற்பட்ட கூட்டத்தில் நிற்கிறோம் என்று முதலாவது பகுதியை வைத்து நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 3வது வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆடுகள் சொடுக்கிறது, அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, அவனுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான், அவைகளை வெளியே அழைத்துக் கொண்டு போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆடுகள் வெளியே கொண்டு போகப்பட வேண்டுமானால், ஆடுகளை சரியான இடத்துல மேய்ப்பன் கொண்டு போய் மேய்க்க வேண்டுமானால், ஆடுகளை கவனமாக ஒரு மேய்ப்பன் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், ஆடுகளை கவனமாக ஒரு மேய்ப்பன் போஷிக்க வேண்டுமானால், ஆடுகள் அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தத்தை எந்த ஆடு சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அந்த ஆட்டால வெளியால போகவும் முடியாது, மேயவும் முடியாது, சாப்பிட முடியாது, போஷிக்கப்படவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. சில ஆடுகள் ஆலயத்துக்கு வராது, சில ஆடுகள் ஆண்டவரை தேட தேவ சமூகத்துக்கு வராது. சில ஆடுகள் காரணம் சொல்லும், அந்த ஆடு பிரச்சனை, இந்த ஆடு பிரச்சனை, அந்த ஆடு பிரச்சனை, அந்த பிரதர் பிரச்சனை, இந்த சிஸ்டர் பிரச்சனை, அந்த அம்மா பிரச்சனை, இந்த ஐயா பிரச்சனை, இப்படியே சொல்லி சொல்லி அநேக ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை சரியாக கேட்க முடியாமல் இருக்கிறபடியினால் இருந்த இடத்துல இருந்து விடுகிறது. வெளியே சென்று சரியான மேய்ச்சலை மேய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு ஆண்டவர் காரணம் அல்ல, மேய்ப்பன் காரணம் அல்ல, ஆடுகளே காரணமாக மாறிவிட்டது. தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த மதிய வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நம் எல்லாருக்கும் ஒரு மேய்ப்பன் அவசியம். நம் கண்ட மாட்டுக்கு செயற்பட முடியாது, நம் கண்ட மாட்டுக்கு நம்முடைய காரியங்களை செய்ய முடியாது. செம்மறியாடு அதை செய்யாது, ஆனா வெள்ளாடு அதை செய்யும். வெள்ளாடு பயங்கரமா செய்யும். இப்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரு நாள் வருகிற பொழுது வலது பக்கம் நிற்கிறதா இடது பக்கம் நிற்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் சரியாக தீர்மானிப்பார். இரண்டாவது, இந்த ஆடுகளுடைய குணாதிசயம், இந்த செம்மறியாடும் வெள்ளாடும் என்ன செய்யுமாம்,
இரண்டாவது குணாதிசயமாக இந்த குணாதிசயம் என்னவென்றால், அது சாப்பிடுற அடிப்படையில் இந்த ஆடுகளை மேய விட்டு நீங்கள் பார்ப்பீர்களானால் ரெண்டையும் கலந்து சாப்பிடுகிற சாப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் இது செம்மறியாடா இது வெள்ளாடா என்று சொல்லி இனங்கண்டு கொள்ள கூடும் என்று சொல்லுகிறார்கள். என்ன வித்தியாசம்? வெள்ளாடு கண்டதையும் சாப்பிட்டு கொண்டு தெரியும். ஆனா செம்மறியாடு நீங்கள் பார்ப்பீர்கள், அழகான இடத்துல பச்சை பசேலண்டு காட்சி அளிக்கிற பொருட்களை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு அதுல நிற்கும். ஆனால் வெள்ளாடு எல்லாத்தையும் சாப்பிடும். சாப்பாடு விஷயம் வந்த உடனே கொஞ்சம் எங்கடியாக்கள் உஷாராயிட்டுனாங்க. எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அது நல்லதா அது கெட்டதா, உடம்புக்கு ஆரோக்கியமா இது உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லையா என்னெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு தள்ளுறது. காலம் ஒரு பிரசங்கம், மத்தியானம் யூடியூப்ல பிரசங்கம், பின்னரம் அந்த பாசிட்ட பிரசங்கம், மத்தியானம் இந்த பாசிட்ட பிரசங்கம், எல்லாமே பாசனம் மாதிரி தானே, எல்லாமே பாசனம் மாதிரி தானே, எல்லாமே பிரசங்கம் தானே என்று எல்லாத்தையும் சாப்பிட்டு சுனாமிக்குள்ள தள்ளப்பட்டவர்களும் உண்டு. எல்லாத்தையும் கண்டதையும் சாப்பிட்டு என்ன நடக்கும்? பயிறு கலகத்தான் வலிக்கிடும், ஒன்னும் செய்யலாது. ஆனா செம்மறியாடு என்ன செய்யுமா? அது கணக்காக அழகாக திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி அழகாக இருந்து அழகா அந்த இருக்கிற பச்சை புட்களை மாத்திரம் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் செம்மறியாட்டினுடைய அந்த தோலை உரித்து இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். கம்பளங்களை செய்வதற்கு, குளிர் உடுப்புகளை செய்வதற்கு எல்லாம் செம்மறியாடு எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனத்தை உண்டாக்குகிறது. ஆனா வெள்ளாட்டின் தோலை உரிச்சி ஏதாவது அந்த ஆட்டின் மூலம் பிரயோஜனம் இருக்கா? நல்லதே சாப்பிடுறபடினால செம்மறியாடு தனக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கிறது, தனக்கும் அது பிரயோஜனமா இருக்கிறது. அதே நேரம் மற்றவனையும் இந்த செம்மறியாடு வாழ வைக்குது. பாருங்க, செம்மறியாடு எவ்வளவு குணாதிசயம். நல்லா சாப்பிட்டு நல்லதை சாப்பிட்டு தானும் புஷ்டியாகி தானும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவனையும் ஆசீர்வதிக்குது. அப்ப திரும்பி பாருங்க, நான் செம்மறியாடா வெள்ளாடா? நான் கண்டதையும் சாப்பிட்டு கொண்டு நானே வயிற்றுல சுகம் இல்லாமல் இருந்தா எப்படி அப்பா மற்றவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது? நானே எந்த கடமைகளை செய்யவே எனக்கு நேரம் இல்லாம போயிடும். ஏன்? கண்டதையும் சாப்பிடுறது. இதை செய் என்று சொன்னா இந்த வெள்ளாடு செய்யாது. இதை மட்டும் சாப்பிடுதான் ஆரோக்கியம் சொன்னா கேட்காது, சொல்லும் இது கள்ள உபதேசம், இது கபட்டு வசனிப்பு, இது பொல்லாத உபதேசம் என்று வெள்ளாடு சொல்லிக்கொண்டே இருக்கும். கண்டதையும் மேய்ந்து கொண்டு தெரியும். அதனால வருத்தம் மேய்க்கிறவருக்கு அல்ல, சாப்பிடுறதுக்கு. யாருக்கு வருத்தம்? சாப்பிடுறவருக்கு. மேய்க்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிடுறவனுக்கு தான் பிரச்சனை. நம்ம சொல்லுவோம், வாய்த்துக்குள்ள போறது அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ள போறது தீட்டுப்படுத்தாது. ஆனா வாயிலிருந்து புறப்படுறதான் தீட்டுப்படுத்தும். உண்மைதான். நம்ம வயிற்றுக்குள்ள போறது ஒரு நாள் வெளியில வரத்தான் போகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால பேசுது. பேசுறதை இங்க இருந்து தான் வருகுதான், வெளியில இருந்து வரையில. இருதயத்தில் எதை நிறைக்கிறோம்? இதயத்துக்குள்ள எப்பேற்பட்ட சாப்பாடுகளை போடுகிறோம்? ஆவிக்குரியவற்றை போடுகிறோமா? நல்ல உபதேசங்களை போடுகிறோமா? கண்டிப்பானவைகளை போடுகிறோமா? நமக்கு தெய்வம் கற்றுக் கொடுக்கிற நீதி நியாயங்களை நம்ம வாழ்க்கையில போட்டு நாம் அதன்படி வாழ நம்ம ஒடுக்கிறோமா? இல்லை. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிற, செவிகளுக்கு அழகாக நல்லா இருக்கிற நல்ல உபதேசங்கள் கண்ட இடத்திலையும் கேட்டுக்கொண்டே போகலாம், சாப்பிடலாம், நல்லது. அது செம்மறியாடு செய்யாது, அது வெள்ளாடு தான் செய்யும். கண்டதையும் சாப்பிட்டு தனக்கும் வருத்தம் உண்டாக்கி எங்க போறன்னு தெரியாம தனக்கும் பிரச்சனை, தன்னை சுற்றி உள்ளவனுக்கும் பிரச்சனை. வெள்ளாடு. அப்படியானால் இரண்டாவதாக நாம் எந்த சாப்பாட்டை சாப்பிடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதை சாப்பிடுகிறோம்? எங்கே சாப்பிடுகிறோம்? என்னத்தை விரும்பி சாப்பிடுறோம்? நம்முடைய வாழ்க்கையில நீதிமொழி சொல்லும், என் மகனே தாப்பும் புத்திய கேள், தாயும் போக தள்ளாத, கேள் கேள்.
நீதிமொழி சொல்லும் அந்த பக்கம் எல்லாம் போக மாட்டோம். நாங்க போற எந்த பக்கம்? சங்கீத புஸ்தகம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமென், பிரைஸ் காட். சில வார்த்தைகள் கண்டிக்கும், அந்த பக்கம் எல்லாம் அப்படியே போக மாட்டோம். ஏன்? அது கண்டிக்கும். மூடனே என்று பேசும், ஞானம் இல்லாதவன் என்று பேசும், தாயை தள்ளாத தாப்பனை தள்ளாத போதகத்தை கேள் என்று பேசும், பயங்கரமா இருக்கும். நான் சங்கீதத்துக்குள்ள வந்துட்டோம்டா நம்முடைய வாழ்க்கை இன்பமா இருக்கும் என்ற எல்லாம் பாட்டு தானே. ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு பல தலைவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடினமான உபதேசங்களை கேட்க மாட்டோம். சில பாவக்காய் கறி நமக்கு வெறுக்கிறது போல என்ன கைக்கும், ஆனா அதுதான் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்க மனதில்லாமல் செவி திணர் உள்ளவர்களாகி தங்களுக்கு ஏற்ற போதனைகளை திரளாய் சம்பாதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோக்கியமான சாப்பாடு நமக்கு சரி வராது. நமக்கு தேவை எது சின்னலா சாப்பிட முடியும்? பேர்கர், பிட்சா, வேற KFC, டோனட்ஸ். வா, நல்லா இருக்கும், இனிக்கும், நல்லா இருக்கும். ஆனா அதால வர விளைவுகள் இப்ப தெரியாது, பிறகு தெரியும். ஆனா இப்ப கசக்கும் சாப்பாடுகள், நம்ம ஒதுக்கி வைக்கிற சாப்பாடுகள் இப்ப கைக்கும், கசக்கும், வெறுக்கும். ஆனா அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்குதாம்? ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் செம்மறி ஆடுகளை போல வாழ்ந்து கொண்டிருப்போமானால், செம்மறி ஆடுகளை போல நாம் வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்குகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தாளாட்டுகிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம சிரிக்க பண்ணுகிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, உடலுக்கு இதமா இருக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, கடினமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, உபதேசிக்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, நீதியை படிப்பிக்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, எச்சிக்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற உணர்வோடு தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவோமானா அது நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலையை உண்டாக்கும். நமக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும், நம் மூலம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை யோவான் 10:4 சொல்லுகிற பொழுது அங்கே ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல வருகிறார். 10:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக மேய்ப்பன் நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அவனுக்கு பின் செல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியருக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். ஓடி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, சரியாக தேவ சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு ஆடும் இடறி போகாது, பலி தவறி போகாது, பின்வாங்கி போகாது, சோர்ந்து போகாது, தட்டுமாறாது. ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை சரியாக கேட்குமானால் அந்த ஆடுகள் என்ன செய்கிறதோ அவனுக்கு பின்பதாகவே செல்லுகிறது. மேய்ப்பன் எங்கே போனாலும் மேய்ப்பனுக்கு பின்பதாகவே செல்லுகிறது. மேய்ப்பன் என்ன சொன்னாலும் அதை செய்யும்படியாக தங்களை அர்ப்பணிக்கிறது. மேய்ப்பன் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அதை செய்ய வேண்டாம் என்று அது புரிந்து கொள்ளுகிறது. செம்மறி ஆடுடைய குணாதிசயம். முன்பதாக மேய்ப்பன் போகிற பொழுது செம்மறி ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிற செம்மறி ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்பதாக செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளாடு பல தடவைகளில் அறிந்திருந்தாலும் அறியாதது போல செயற்பாடு. கொஞ்ச நாளைக்கு பின்னுக்கு செல்லும், கொஞ்ச நாளைக்கு விட்டு ஓடி போயிடும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் இந்த வெள்ளாடு, கொஞ்ச நாளைக்கு அதை சபைக்கே காண முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஆவில ஜெபித்து அல்லேலூயா ஆராதனை, கொஞ்ச நாளைக்கு ஆராதனையும் இல்லை, ஜெபமும் இல்லை, வயல் வாசிப்பும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு தேவ சமூகம், கொஞ்ச நாளைக்கு தேவ சமூகத்தை விட்டு வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட், கொஞ்ச நாளைக்கு ஊழியம், கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு வீட்டுல. அருமையான தேவ ஜனமே, செம்மறி ஆடுகள் தேவ சத்தத்தை சரியாக கேட்கிறபடினால் அவைகள் ஆடுகளின் மேய்ப்பனின் பின்னே போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சரியாக அந்த ஆடுகள் பயணிக்கும், சரியான பாதைகளை பயணிக்கும்.
இயேசுவுக்கு பின்பதாக கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழுகிறவர்கள் செம்மறியாடுகள் என்ற கூட்டத்துக்குள்ள வந்து விடுகிறார்கள். ஆனால் இவர் யாரு நமக்கு சொல்ல, இவர் யாரு நமக்கு உபதேசிக்க, இவர் யார் எனக்கு பேச, இவர் யார் என்னை கண்டிக்க, இவர் யார் எனக்கு உபதேசிக்க என்று சொல்லுகிற சில வெள்ளாடுகள் தங்களுடைய இஷ்டங்களுக்கு கடந்து போய்விடும். தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்படுகிற பிள்ளை தாய்க்கு தாப்பனுக்கும் இலட்சியை உண்டு பண்ணுகிறார். தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்படுகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டோட சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஓடுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுபவம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆளுமை இருக்கலாம், அநேகர் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக நாம் செய்வது எல்லாம் சரியாக இருக்க போவது அல்ல, நாம் தீர்மானிப்பது எல்லாமே சரியாக இருக்க போவது அல்ல. தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்படுகிற எந்த பிள்ளையும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. தேவ சத்தத்துக்கு நேராக தங்களை அர்ப்பணித்தவர்கள் வீழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆண்டவருடைய ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சொல்லுங்க சம்பூரணமா இருக்கும். அற்பம் ஆரம்பமா இருக்கும், ஆரம்பமா இருக்கும், ஆரம்பம் அற்பம் போல இருக்கும், அற்பமா இருக்கும், ஆனா முடிவு அதுதான் நம்ம ஆசீர்வாதம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அது முடிவு மரண வழி, எதிர்மாறான காரியம். இப்ப நிகழ்காலத்துல இப்ப நல்லா இருக்கு நம்மை சுத்தி இருக்கிற காரியங்கள். மேப்பனுடைய சத்தத்தை கேட்டு மேப்பனை பின்பற்றாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை பின்பற்றாமல், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் வாழ்களுடைய வாழ்க்கை இப்ப நிகழ்காலத்தில் நல்லா தான் இருக்கும். 4 நண்பர்கள் வருவார்கள், 4 பேர் சிரிக்க இருப்பார்கள், 4 பேர் உதவி செய்கிறது போல இருப்பார்கள் வாழ்க்கையில. ஆனா முடிவு மரண வழி. மனுஷனுக்கு செம்மையா நமக்கு அநேக வழிகள் தோன்றுகிறது. இப்படி செய்தா நல்லா இருக்கலாம், இப்படி செய்தா திடீரென்று முன்னேறலாம், இப்படி செய்தா நல்லா இருக்கலாம், அப்படி செய்தா வாழலாம், நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கிறது இப்ப. ஆனா முடிவு அவருடைய கையில் இருக்கிறது. இப்ப கஷ்டமான பாடுகளாய், கஷ்டமான நேரங்களாய், தேவனை தேட கஷ்டம், தேவ ஆலயத்துக்கு வர கஷ்டம், ஊழியம் செய்ய கஷ்டம், ஜெபிக்க கஷ்டம், வேதம் வாசிக்க கஷ்டமா இருக்கலாம். ஆனா முடிவு நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உண்டாக்குவதாகவே இருக்கும். பிரியமானவர்களே, செம்மறியாடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு வழிதவறி விடாதபடிக்கு அவை அனைத்தும் மேய்ப்பனை பின்தொடர்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மேய்ப்பனை பின்தொடர்ந்து போகிறது. நல்ல பசுமையான வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 23 சங்கீதம் 2 வசனம் என்ன சொல்லுகிறது? 23 சங்கீதம் 2 வசனம் சொல்லுங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். யார் விடுகிறார்? ஒரு மேய்ப்பன். யார் இந்த மேய்ப்பன்? கர்த்தர் இயேசு. அவருடைய வார்த்தை. கண்ட இடங்களில் நம்மை கொண்டு போய் விட மாட்டார். மேய், இதமே அதமே, இதை சாப்பிடு விட மாட்டார். அவருக்கு தெரியும் அம்மா எங்க புல் இருக்கிறது. அவருக்கு தெரியும் இந்த செம்மறியாட்டுக்கு என்ன பிரச்சனை, இந்த செம்மறியாட்டுக்கு என்ன வருத்தம், இந்த செம்மறியாட்டுக்கு என்ன பலவீனம், இந்த செம்மறியாட்டுக்கு என்ன விட்டமின் தேவை என்பது அவருக்கு தெரியும். அழகாக கொண்டு போவார், அழகாக கொண்டு போய் விடுவார். புல்லுள்ள இடங்களில் மாத்திரம்தான் என்னுடைய ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர் எங்களை மேய்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கடவுள், அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். சாப்பாடு மாத்திரமல்ல செம்மறியாடு, குடிக்கிறதும் தண்ணீரும், எங்கெல்லாம் தண்ணீர் அமைதியா இருக்கிறதோ செம்மறியாட்டின் சுபாவம் அந்த அமர்ந்த நீர்நிலைகளில் இருக்கிற தண்ணீரை மாத்திரம்தான் குடிக்க அதிகமாக விரும்பும் என்று சொல்லுகிறார்கள். செம்மறியாடு கண்ட இடத்திலும் போய் ஓடி வருகிற தண்ணீர், அலை புரண்டு வருகிற தண்ணீர், ஊத்த தண்ணீர், கண்ட தண்ணீரையும் குடிக்க செம்மறியாடு விருப்பப்படாது. அதனுடைய முழு விருப்பமுமே எப்படி இந்த பசுமையான புல்வெளியில சாப்பிடணும் என்ற ஆசை இருக்கிறதோ அதே வண்ணமாக
அமைதல் உள்ள நீர்நிலைகளில் தேங்கி இருக்கிற தண்ணீரை குடிக்க ஆசைப்படும் என்று சொல்லுகிறார்கள். சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் சொல்லுங்க கொண்டு போய் விடுகிறார். யார் ஒருவர் தேவ சத்தத்தை சரியாக கேட்டு தேவ வார்த்தையின்படி நடக்கிறோமோ அவர்களை என் ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுவார். குடி, தாராளமாய் குடி. அமைதியான தண்ணீர் அண்டைகளை கொண்டு விடுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான தெய்வம் நமக்கு உண்டு. கண்ட தண்ணீரையும் குடிக்கும்படியாக அமைதலற்ற சூழ்நிலையை உருவாக்கி அமைதலற்ற தண்ணீரை நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற தெய்வம் அல்ல. பசுமையான புல்வெளி உள்ள இடங்களுக்கு கொண்டு போய் விடுகிற அதே ஆண்டவர் நம்மை அமைதல் உள்ள தண்ணீர் அண்டைகளை கொண்டு விடுவும் அவரால் கூடும். எந்த சூழ்நிலையிலும் நம்மை போஷிக்க, நம்மை உடுத்திவிக்க, நமக்கு தேவையான தாகத்தை தீர்க்க அவரால் கூடும். எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் போஷித்த ஆண்டவரால் முடியாதா உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, உன் வாழ்க்கையை போஷிக்க, உன்னை நடத்த அவரால் கூடும். எல்லாம் கூடும். சாதாரணமா ஒரு சிலரை மாத்திரம் அல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை 40 வருஷமாய் சாப்பாட்டை கொடுத்து, ரட்சியை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து போஷித்த ஆண்டவரால் எங்களையும் போஷிக்க கூடும். ஆனா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. எலியா தேவ சத்தத்தை கேட்டு கடந்து போனான். இந்த கேரித் ஆற்றங்கரையா இருக்கட்டும், சாரிபாத் ஊரி விதவினுடைய வீடா இருக்கட்டும், தேவ சத்தத்தை கேட்டு எங்கெல்லாம் எலியா போனானோ அங்கெல்லாம் நிறைவான சாப்பாடை ஆண்டவர் கொடுத்தார். எதிர்பார்க்காத வாசல்களை கர்த்தர் திறந்தார். காகத்தின் மூலமாக போஷித்தார். விதவையின் மூலமாக போஷித்த அதே தேவன் என்னையும் உங்களையும் நிறைவாய் போஷிக்க கூடும். நம்மை அமைதல் உள்ள சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போய் அமைதல் உள்ள தண்ணீரை நாம் குடிக்க வைக்க அவரால் கூடும். புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் எங்களை மேய்க்கவும் அவரால் கூடும். ஆனால் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. தேவ சத்தத்தை கேட்டு, கடினமான சூழ்நிலையா, போராட்டமான சூழ்நிலையா, நடக்க முடியாத சூழ்நிலையா, தேவ சத்தத்தை கேட்டு நடக்க நம்முடைய சூழ்நிலைகள் அவரால் மாற்றப்படும். சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றுவார். சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். ஏனென்றால் அவரே சூழ்நிலையை உண்டாக்கின தெய்வம். கடல் மேல் நடக்கவும் கூடும், நெருப்புக்குள்ளே வரவும் கூடும். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஒருவேளை கடல் போன்ற சூழ்நிலையா இருக்கட்டும், ஒருவேளை வனாந்தரமா இருக்கட்டும், ஒருவேளை அவாந்தரமா இருக்கட்டும், ஒருவேளை நெருப்பா இருக்கட்டும், சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகு நெருப்புக்குள்ளே போனார்கள். அதற்கு உள்ளம் வர என் ஆண்டவரால் கூடும். சிங்க கெவி போன்ற சூழ்நிலையா இருக்கட்டும், முன்னுக்கு ஒருவேளை செங்கடலா இருக்கட்டும், ஜோர்தானா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் உண்டாக்கின என் தெய்வம் எல்லாவற்றையும் விட பெரியவர். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். நம்புவோம் ஆண்டவரை. வெள்ளாடுகள் போல கண்ட இடமும் மேய்ந்து கொண்டு, கண்டதையும் கேட்டுக்கொண்டு, கட்டு கதைகளையும் புனை கதைகளையும் வம்ச வரலாறுகளையும் கேட்டு சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு, தேவையில்லாத கேட்டு கேட்டு கேட்டு, தேவையில்லாத சாப்பிட்டு சாப்பிட்டு ஆரோக்கியம் இழந்த காலங்கள் போதும். ஆரோக்கியமான உணவை தருகிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கக்கூடிய தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். அமர்ந்த தண்ணீர்கள் அன்றைக்கு நடத்தக்கூடிய கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் எங்கள் உள்ளம். செய்ய தவறுகிற பொழுது நாம் வலதுபுறம் நிற்க முடியாது. எல்லாம் செய்ய தவறுவோமானால் நம்மால் வலதுபுறம் நிற்க முடியாது. இடதுபுறம் தான் நம்மை நிறுத்துவார். ஒரு செம்மறியாடு கூட்டத்தோடு நிற்பது மாத்திரமல்ல, சாப்பிடுகிற உணவில் அது வித்தியாசம் காண்பிப்பது மாத்திரமல்ல, குடிக்கிற தண்ணீரில் வித்தியாசம் காண்பிக்கிறது மாத்திரமல்ல, வாழ்க்கை முடிவை பார்க்கிற பொழுது 25ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த சிறியாரில் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள் அதை. 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசியுங்கள். 34, 25, 34.
அப்பொழுது ராஜா அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 40ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே பாருங்கள், சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில், சிறியவரான என் சகோதரர்களாகிய இவர்களில் உங்களுக்கு எதை செய்தீர்களோ அவற்றை யாருக்கு செய்தோம்? ஆண்டவர் சொல்ல, எனக்கே செய்தீர்கள். சிறுமையானவனை பார்ப்பது இந்த உலகம் அரிது. சிறுமையானவனை கண்ணோக்கி பார்ப்பதற்கு இந்த உலகம் போக மாட்டார்கள். தங்களுக்கு பெருமைகளை பெற்றுக்கொள்ள, தங்களுக்கு நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள, தங்களுக்கு புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள பிரபலமானவர்களோடு பழகுகிற ஒரு உலகம்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். நல்ல பிரபலமானவர்களோடு பழகவும், அவர்களோடு ஆசரிக்கவும், அனுசரிக்கவும், விருந்துண்பவும், அவர்களை விசாரிக்கவும் துடிக்கிற இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த சிறியவர்களாகிய என் சகோதரர்கள், இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அவர்களெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்த காலப்பகுதியில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதியில் பாவத்தை ஆண்டவர் வெறுத்தார். ஆனால் பாவியை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். ஹல்லேலூயா. பாவத்தை ஆண்டவர் வெறுத்தது உண்மைதான். ஆனால் பாவியை எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாய் நேசித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், பாவி ஆண்டவனுடைய சிநேகிதனாய் இருந்தார், அதிகமாய் நேசித்தார், பாவிகளோடு உணவருந்தினார், பாவிகளை தேடி சென்றார், பாவிகளுக்காகவே இந்த உலகத்தை கடந்து வந்தார், பாவத்தை மன்னித்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகவே தெய்வம் இந்த உலகத்துக்கு தேடி வந்தார். செம்மறி ஆடுகளாகிய நானும் நீங்களும் அந்த சுபாவத்தை, இயேசுவின் குணாதிசயத்தை, இயேசுவின் முன்மாதிரியை உடையவர்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இன்னும் அந்த சுபாவத்தில் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இல்லை, என் வாழ்க்கை அப்படி இல்லை என்று ஒரு வேளை நாம் நினைப்போமானால், வெளிநாட்டை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கூட்டத்தோடு வாழ எனக்கு விருப்பம் இல்லை, கூட்டத்தோடு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, தேவ சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லை, நான் நீ எதையாவது செய்ய விரும்புகிறேன் சொல்லுவீர்களானால் வெளிநாட்டு சுபாவத்தை தள்ளி வைத்து விட்டு செம்மறியாட்டு சுபாவத்தின் முகத்தை தரித்துக் கொண்டவர்களாய் ஒன்றாய் ஒருமனமாய் ஐக்கியமாய் இருந்து சிறியவர்கள் மேல சற்று நம்முடைய பார்வையை திருப்பி அவர்களையும் ஆண்டவர் படைத்தார் என்ற உணர்வோடு அவர்களுக்காகவும் தேவ சமூகத்தில் நின்று அவர்களுக்காக நமது உதவி கரங்களை நீட்டுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார், நிச்சயமாகவே நம்மை கனப்படுத்துவார், நிச்சயமாகவே நமக்கு ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 ஆண்டுகளை பின்பதாக, உபத்திரவ காலத்தை பின்பதாக நடக்க போகிற நியாய தீர்ப்பாக இது இருந்த போதிலும் அதற்கு முன்பதாக அந்த ரகசிய வருகையிலே நானும் நீங்களும் பங்கடைய வேண்டுமானால் நல்ல செம்மறி ஆடுகளாய் இருந்தால் மாத்திரமே தேவனுடைய ரகசிய வருகையில பங்கடைய கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நல்ல செம்மறி ஆடுகளாய் வாழ்ந்து தெய்வத்தினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில நாம் அனைவரும் பங்கடைந்து அவருக்கு மனவாளனாகி அவருக்கு மனவாட்டியாக பரலோகத்தில் வாழும்படியான கிருபை எங்கள் ஆண்டவரால் நம் அனைவருக்கும் உண்டாகுவதாக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் நிறைவாகவே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. யாரும் எழுந்திருப்போம் பிரியமானவர்களே. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை
சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promises, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. என்று சொல்லுவீங்களா? ஏல்பெத்தேல் ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நானும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. இதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பெத்தேல் சொல்லுவோமா? ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தேல்,
ஆசீர்வாதத்தின் வாசல் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கையிடவே மாட்டே, நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கையிடவே மாட்டே. Come on, join together and say it with it. Bethel, இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளை கல்லீரையா நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல் என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பரலோகத்தின்